அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேஷ ராசிக்கார நேயர்களே, இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு. நவம்பர் 30க்கு பிறகு இந்த மேஷ ராசினுடைய வாழ்க்கையில இதுதான் நடக்க போகுது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழப்போகிறார்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள். இந்த நிமிஷம் இந்த நாள் வரைக்கும் மேஷ ராசினுடைய வாழ்க்கையில புதுவிதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த நாள் முடிவதற்கு முன்பாகவே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதே தவிர அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுன்றது கிடைக்கலங்க. ஒரு நாள் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த நாள் முடிவதற்கு முன்பு யாராவது ஒருத்தர் மூலியமா இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கு. இவர்கள் என்னதான் இந்த பிரச்சனையை விட்டு தள்ளி இருக்கணும், பிரச்சனைகளை போயிடக்கூடாதுன்னு ரொம்பவே பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இவங்களை அறியாமலே அந்த பிரச்சனைக்குள்ள போகக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில. இந்த மேசராசிக்காரர்கள் ஒருத்தர் மேல அதிகப்படியான நம்பிக்கை எப்பவுமே வைப்பாங்கங்க. சாதாரணமா மற்றவங்க மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை இல்லைங்க, அதிகப்படியான நம்பிக்கை. அவங்க சொன்னாலும் ஏன், எதுக்கு, எப்படி இந்த மாதிரிலாம் கேட்காம நீங்க சொல்றீங்களா அப்போ உண்மையா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அதிகமாகவே மற்றவங்க மேல வைப்பாங்க. இப்படி வைக்கக்கூடிய இந்த நம்பிக்கைன்றது இவர்களுடைய வாழ்க்கையில இவருடைய பலவீனமாகவே இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். இது பலம்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்றவங்களை நம்புறதுங்கிறது பலம்னு என்னைக்குமே சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம ஒருத்தங்க உண்மையா இருக்கவங்களை நம்பினா சரி, ஆனா நம்மளை ஏமாத்துறதுக்காக பொய்யை நம்ம கிட்ட நாடகம் ஆடக்கூடிய நபர்கள் நம்பினா அது எல்லா விதத்திலையும் பிரச்சனை எல்லாம் கொடுக்கும். அப்படிப்பட்ட நபர்களை தான் இந்த மேசராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அதிகமா நம்புறாங்க. இதனால அவர்களுடைய வாழ்க்கையில நம்பினவங்க எல்லோரும் துரோகத்தை மேற்கொள்வதை வாழ்க்கையில ரொம்ப எளிமையா பார்க்க முடியுது. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய பிரச்சனையாகவே தான் இருக்கு இப்ப வரைக்கும். ஏன்னா அதிகப்படியான நபர்கள் நம்பி நம்பி இவருடைய வாழ்க்கையில இவங்களுக்கு தெரியாமல் நிறைய விதமான பிரச்சனை சிக்கிப்படுறது, மற்றவங்களுடைய வாழ்க்கையில இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்பது மற்றவங்களுக்கு சந்தோஷத்தையும் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் இவர்களுக்கு அது பெரும் அளவில் துக்கத்தையும் துன்பத்தையும் தான் கொடுக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. இந்த மேசராசிக்காரர்களை பத்தி சொல்லணும்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. இவங்க மற்றவங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அந்த கண்ணீர் அப்படியே இவங்க தூக்கிட்டு கொடுத்து போயிருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கையை வாழ்வதற்கே விருப்பம் இல்லாமல் வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். ஆனா இனி வாழ்க்கை மாறும்ன்ற நம்பிக்கையே அவங்களுக்கு போயிடுச்சு. ஆனா நிச்சயம் சொல்ல முடியுங்க, இந்த நவம்பர் 30 முடிஞ்சு அந்த நாள் முடியும் போதே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மை கிடக்கும். அது எந்த அளவுக்கு மாற்றத்தையும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இத்தனை காலங்கள் வாய்ப்புகள் என்பது தவறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில வாய்ப்பு என்பது மிகப்பெரிய அளவுல கிடைக்க போகுதுங்க. ஆனா அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தாமல் இருக்கிறதும் உங்களுடைய கைகளில் தான் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தக்க வச்சுக்காம அப்படியே விட்டுருவாங்க. அந்த தவறை நீங்க செய்வது மூலியமா மறுபடியும் இந்த வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படும். ஆனா இந்த மேசராசிக்காரர்களுக்கு வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதியே வாய்ப்பு என்பது அதிக அளவுல கிடைக்கும். அதை நீங்க பயன்படுத்திக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப வருஷமா சொல்லலாங்க மற்றவங்க, அதாவது தன்னுடைய முன்னோர்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வத்தினுடைய, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில வாங்கி வச்சுக்கக்கூடிய கடனுடைய பாதிப்புன்றது இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க தலைமையில தான் வந்து விழுந்திருக்கும். அவங்க வாங்கின கடனையும் இவர்கள் தான் அதை திருப்பி கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். அவர்கள் அதற்கான முயற்சி ரொம்ப ஆழமா முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் முழுவதும் அடைக்க முடியாமல் இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப சீக்கிரமா அடைக்குவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். முக்கியமா நீங்க வச்சிருக்கக்கூடிய கடன் என்பது ஒரே நொடியில தீரப்போகுது. கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இத்தனை நிமிஷம் வரைக்கும், அதாவது ஒருத்தங்க மேல உண்மையான அன்பு வச்சு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களே, அவங்களுடைய அந்த காதல் என்பது உங்களுக்காகவும் உங்களிடம் வந்து சேர்வதற்காகவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரங்களில் உடல் அளவில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு இருப்பதால மேசராசிக்காரர்கள் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் சூதானமாக இருப்பது ரொம்பவே நல்ல விஷயங்க. ஏன்னா உடல் அளவில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா உடல் சோர்ந்து போச்சுன்னா நீங்க உங்களுக்கு குடும்பத்துக்காக ஒழிக்க வேண்டிய அந்த நேர காலங்கள் எல்லாமே போயிடும். வர வேண்டிய சம்பளம் வராமல் போயிடும். நீங்க வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு சேவைப்படக்கூடிய செலவுகள் என்பது அதிகரிக்கும். இப்படின்னு நிறைய விஷயங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வைத்து பார்த்துக்கொள்வது நல்லது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில. இந்த மேசராசிக்காரர்கள் தற்போது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சிறிது நாட்கள் தவிர்த்து வைப்பது ரொம்பவே நல்லதாக இருக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில. இந்த மேசராசிக்காரர்கள் யாருக்காவது உதவி செய்யலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இது போன்ற உதவிகளை நீங்க தாராளமாக செய்யலாம். அதாவது அன்னத்தை, உணவை தாராளமாக கொடுக்கறது செய்யலாம்.
ஆனால் மற்றபடி மற்ற உதவிகளை செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. அதாவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு கையெழுத்து கேட்குறாங்க அப்படின்ற போதும், அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் தேவைப்படுது கடனை கூட அப்படின்னு வாங்கும் போதும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துப்பது இந்த மேசராசிக்காரர்களுக்கு சிறந்தது. ஏன்னா இவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்களை நம்பி நீங்க கொடுக்கறது உங்களுடைய வாழ்க்கையில தான் அது பெரிய இழப்பாகவும் பெரிய பிரச்சனையாகவும் வந்து சேரும். அதனால இந்த ஒரு விஷயத்த தவிர்த்துப்பது இந்த மேசராசிக்காரர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தவிர்த்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில தான் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அதை எடுத்து இந்த மேசராசிக்காரங்களுடைய குடும்பத்துக்குள்ள அதிகப்படியான சண்டைகள் என்பது இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த சண்டைகள் என்பது முழுவதுமாக நீங்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்பது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தெல்லாம் நினைச்சு மனசுல ரொம்பவே வருத்தப்பட்டீங்களோ அந்த விஷயம் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றதாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்பது நடக்க போகுது. அதனால இனி வரக்கூடிய காலங்களில் நினைச்சு நீங்க ரொம்ப பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏன்னா நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்க போகுது. நினைச்சதை விட பல மடங்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாகவும் அமைய போகுது. இந்த மேசராசிக்காரர்கள் பரிகாரமா எதாவது செய்யலாம் அப்படின்னா முருகப்பெருமானை நீங்க வணங்கி வருவது எப்பவுமே செய்யக்கூடிய விஷயம் தான். ஆனா உங்களுடைய முருகப்பெருமான் உங்களுக்காக அனுசரி செய்வார். கண்டிப்பா அதற்கான நேர காலங்கள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படும். ஆனா நீங்க பரிகாரமா சில நினைச்சீங்கன்னா சரியா சொல்லணும்னா நவம்பர் 30ஆம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் உங்களுடைய வீட்டின் முன்பு இரவு நேரங்களில் ஒரு 6 to 7 மணிக்கு மேல நீங்க விளக்கு ஏற்றி வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய பித்தர்களுடைய ஆசீர்வாதம் என்பது முழுவதுமாக கிடைக்கும். பித்தர்களுடைய சாபம் இருந்தாலும் சரி அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களால இந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியலன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போக முடிஞ்சா அங்க போயிட்டு கூட நீங்க விளக்கேற்றிட்டு வரலாம் தாராளமாக. இப்படிப்பட்ட விஷயத்த இந்த மேசராசிக்காரர்கள் செய்வதுங்கிறது ரொம்பவே நல்லது. இது குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய வெகு நாட்களாக இல்லை மாதமா வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவே மாறிவிடும். அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வதுங்கிறது, அதாவது நம்ம சொன்ன மாதிரி இந்த மேசராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யறதுங்கிறது ரொம்பவே விசேஷமானதாகவும் இருக்கும், சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதனால நீங்க ரொம்ப விஷயத்த யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும்ன்ற போது நீங்க இதை செஞ்சு வாழ்க்கையில நல்லது ஏற்படுத்திக் கொள்வது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடனும் இந்த மேசராசிக்காரர்கள் இதை செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால திருப்திகரமா முழுமையான மனசுடன் செஞ்சுவாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக அமையும். இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்துட்டேன்னு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்குங்க. நீங்க எத்தனையோ பரிகாரங்கள் இதற்கு முன்பு வரைக்கும் பண்ணிருக்கலாம், ஆனா யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்ப வரைக்கும் நம்பி நம்பி ஏமாந்துருக்கலாம். ஏன் உங்களுடைய குடும்பத்தார்கள் கூட உங்களை நம்பி நம்பி ஏமாத்திருக்கலாம். ஆனா அந்த ஏமாற்றத்திலிருந்து முழுமையா வெளியே வருவதற்கும் உங்களுடைய வாழ்நாள் கஷ்டங்கள் தொடர்ச்சி உங்களை துரத்தி வருவதற்கான தீர்வு கிடைப்பதற்கும் தாராளமா நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய முடியுங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது உங்களுடைய வாழ்க்கையில முழு மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதனால ரொம்ப யோசிக்காம முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. அதாவது இந்த எளிமையான பரிகாரத்தையும் முருகப்பெருமான் வேண்டிட்டும் இருந்தாலும் போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிதர்சன உண்மை என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி துன்பங்கள் இல்லாமல் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ போறீங்கன்றத உறுதியை என்னால சொல்ல முடியும். முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடன் காத்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இனி எந்த ஒரு ஜென்மத்திலும் இல்லாத அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை இந்த மேசராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வாழப் போகிறார்கள். நம்பிக்கையுடன் காத்திருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.